அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் 18ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடினது அன்னைக்கு வந்து ஆளுகின்ற ஆளுங்கட்சியை பற்றி அவங்க பல குறைகள் இருக்கிறத இப்போ நடக்கிற ஆட்சியை பற்றி குறைகள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். கழக பொதுச்செயலாளர் அது பேட்டி கொடுத்ததை குடியாத்த குமரன் என்று பேச்சாளரும் அவர் சின்னம்மா அவர்களை 18ஆம் தேதி அன்று அவர் யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருக்காரு. நாங்கள் அது 19ஆம் தேதி தான் யூடியூப்பில் எல்லாம் பார்த்தோம். சின்னம்மாவை ஒரு பெண்மை என்று இல்லாமல் ஒரு தாய், ஒரு என்ன ஒரு தாயோட தாய் பெண்ணுன்னா தாய், அந்த தாயை குச்சப்படுத்தி அந்த தாயையே கலங்கப்படுத்துகிறாப்படி. ஒரு அவங்க அம்மாவும் ஒரு பெண்ணு தான். அதில் ஒரு மனிதருக்கும் ஒரு தாய் இல்லாத யாரும் இல்லை. ஆனால் அதில் ஒரு கருத்து சொல்கிறாரு, தாய்ப்பால் கூட தூசி இருக்கும். நாங்கள் ஆளுகின்ற எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தூயமானவர், தாய்ப்பாலில் தூசி இருக்குமா, அவங்க ஆட்சி அவ்வளோ சிறப்பாக இருக்குமா, அது இல்லாத எங்கள் தாயை வந்து திருடி அப்படி இப்படின்னு பல உரிமையில் பல வார்த்தைகள் கண்ணாபுரம் வாய்க்கு வந்தபடி, அதாவது நாக்கு கூசுகிறது. அவர் பேசின வார்த்தைகள்லாம் நாக்கு கூசுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெண்மைன்னு பார்க்காத ஒரு கழக பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொதுச் செயலாளரை ஒரு தலைவர் எல்லாம் இப்போ பேசுகிறாங்கன்னா எல்லோரும் பேட்டி கொடுக்கலாம். நீ கொடுக்குறது நான் பேட்டி கொடுக்குறது எப்படி அது பேட்டி கொடுக்கணும்? அது உரிமையில் வந்து அனாவசமாக வார்த்தையை உச்சரித்து கெட்ட வார்த்தையை பேசி எந்த உரிமையில் நீ பேசுகிறா? ஆட்சி நடக்கிற எல்லாம் அதிமுக ஆட்சி நடந்தாலும் சரி, எந்த ஆட்சி நடந்தாலும் சரி, அது குறைகள் சொல்ல வேண்டியதான். அது குறை சொல்லலாம். அவரை வந்து குடியாத்த குமரனை வந்து தரக்குறையை பேசினதுக்கு, எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா தரக்குறையை பேசுனதுக்கு உடனடியாக கைது செய்யுமாறும் வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.